பெரும்பேறு கண்டிகையில ஒரு விஷயம் ரொம்ப பிரசித்தியா பார்க்கப்படுது. 108 வேல் பூஜை. 108 வேல் பூஜைக்கு அவ்வளவு சக்தி இருக்கா? அங்க அது மட்டுமல்ல, ஒரு வேலுக்கே சிறப்புப்பா. இப்ப நீங்க சஷ்டி கவசமே நீங்க சொல்றீங்க. எவ்ளோ இடத்துல வேல் காக்க, வேல் காக்க. எல்லாத்துக்கும் முருகனே வர வேண்டாம். இந்த வேலும், மயிலும் துணை. இப்ப நீங்க பெரும்பேறு கண்டிகைக்கு போனீங்கன்னு வைங்களேன், போன உடனே ஒரு பெரிய வேல் தான் நம்மள வரவேற்கும். வேல் இருந்தால் போதும். அதுதான் ஞான சக்தி. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, வேலுக்கான பீஜாட்சர 25 பீஜாட்சர பூஜை. அதுவும் அங்க ரொம்ப விசேஷமா ஆமா. இருக்கு. ஒரு வேலுக்கே மகத்துவம் உண்டு. அப்ப இவ்வளவு வேல்னா, அளப்பரிய சக்திகளை அள்ளித் தரக்கூடிய அழகான கோயில் தான் அந்த பெரும்பேறு கண்டிகை. இந்த இடத்துல இன்னும் ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, நான் அங்க இருக்கக்கூடிய சிவாச்சாரியார் எனக்கு சொன்னது, இந்த மாரி கூட்டு பிரார்த்தனை நடக்கும்பொழுது, அங்க இருக்கக்கூடிய எந்திரத்துக்கிட்ட இருந்து அதிகப்படியான ஆற்றல் வெளியேறும். அது மூலியமா மக்களுக்கு நெறைய நன்மை கிடைக்கும் அப்டின்னும் சொன்னாங்க. அ இன்னொரு ஒரு விஷயம், அந்த பூஜை அப்ப அங்க குடுக்கக்கூடிய விபூதிக்கும், பிரசாதத்துக்கும் எல்லையே இல்லாத சக்தி இருக்கு அப்டின்னு சொல்றாங்களே, இத பத்தி என்ன சொல்றீங்க? பொதுவாவே கூட்டு பிரார்த்தனைக்கு சக்தி உண்டுப்பா. ஏன்னா ஒரே இடத்துல எல்லாரும் சேர்ந்து அந்த வழிபாடு பண்ணும்பொழுது, அதற்கான ஆற்றல் அப்படின்றது உண்டு. இத எல்லா மதமுமே கடைபிடிக்கிறாங்க. நம்முடைய தர்மத்துல பார்த்தீங்கன்னா, கூட்டு பிரார்த்தனைக்கு தான் அடியார் கூட்டம்னு வச்சிருக்கோம். சத் சங்கம். இதுவும் ஒரு செல்வம். நான் என்னதான் பெரிய செல்வந்தரா இருந்து தடபுடலா பூஜை நான் மட்டுமே பண்ணா, அந்த பூஜையே நிறைவாவே இருக்காது. அடியார்களோட போய், அதுவும் பணக்காரர்கள் அப்படிலாம் கிடையாது. உண்மையான அடியார்களோடு அது இருக்கும் பொழுது இருக்கக்கூடிய ஆனந்தம், அது அந்த யந்திரத்தோட சேரும் பொழுது இன்னுமே அளப்பரிய சக்திகளையும், ஆற்றல்களையும் நமக்கு கொடுக்கும்.